பூம்பாறை வில்லேஜ். கொடைக்கானலிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில அமைஞ்சிருக்கிற இந்த ஊரு ரொம்பவே வரலாற்று சிறப்பு மிக்கதுங்க. நாங்க போனது வந்து சம்மர் சீசன்ல இந்த ஊர் இப்படி இருக்கு. பட் ஒரிஜினலா இந்த ஊர் வந்து நீங்க மான்சூன்லயோ இல்ல போஸ்ட் மான்சூன் சீசன்லயோ போனீங்கன்னா இந்த ஊர் பார்க்க இவ்வளோ அழகா சூப்பரா இருக்குங்க. கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 6300 அடியில அமைஞ்சிருக்குதாங்க இந்த வில்லேஜ். இங்குள்ள மக்களோட பெரும்பாலான தொழில் வந்து விவசாயம் தாங்க. கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பூண்டு பெரும்பாலுமா வந்து பயிரிடப்படுது. உள்ள கடைத்தெருவுல பெரும்பாலும் வந்து இந்த விவசாய பொருட்களான பூண்டு, கேரட் இதெல்லாம் வந்து விக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஸோ நீங்க இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா மறக்காம விவசாயிகிட்ட இருந்து இந்த பொருட்கள வந்து வாங்கிட்டு போங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்ல, விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். பொருள் வந்து அவ்வளோ தரமா வந்து இருக்குங்க. முருகன் கோவிலை சுற்றியே வந்து நிறைய இந்த கடைகள வந்து நீங்க பார்க்க முடியுங்க. 3000 வருட பழமையான இந்த கோவில் தமிழ் சித்தர் போகரால பயணமலையில் உள்ள முருகன் சிலையை செஞ்ச அதே நவபாசத்துல இந்த சிலையும் வந்து வடிவமைக்கப்பட்டதா வந்து சொல்லப்படுதுங்க. அருணகிரினால பாடப்பட்ட இந்த திருத்தலம் வந்து பல்வேறு சேர மன்னர்களாலையும் பராமரிக்கப்பட்டு வந்ததாக சொல்லப்படுது. இந்த கோவில் இருக்கிற முருக கடவுள் பெயர் வந்து குழந்தை வேலப்பர். இந்த தோட்டத்துல அவரை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா கண்கொள்ளா காட்சியா வந்து இருந்ததுங்க. முருகனை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வீட்டு முறைப்படி சேர்ந்து இந்த கிராமத்து சமையலையும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் இங்கிருந்து கிளம்பிட்டோங்க. இங்கே உங்களுக்கு ஸ்டே ஆப்ஷன்ஸும் இருக்கு. உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்றவாறு நீங்க வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த ஊரோட மறக்க முடியாத நினைவுகளை உங்களுடைய மெமரிஸில் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.